ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு 1K42 சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட சப்போர்ட்காக கண்டிப்பாக இந்த வீடியோஸ்லாம் நான் நல்லபடியாக அப்லோட் பண்ணுவேன். என்னோடய சேனலை க்ரோ பண்ணுறதுக்கு உங்கள் மோட்டிவேஷன் எப்போவுமே எனக்கு தேவை. கண்டிப்பாக உங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்காகவும் நான் வீடியோ அப்லோட் பண்ண தயாராக இருக்கேன். ஒரு சிலர் கமெண்ட் பண்ணுறீங்க, உடனே என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியாது. ஒவ்வொரு வீடியோ தான் அப்லோட் பண்ண முடியும். உடனே கமெண்ட் டெலிட் பண்ணுறீங்க. அப்படி பண்ணாதீங்க. இன்றைக்கி ஒரு சப்ஸ்கிரைபர் ஸ்வெட்டர் ஹேட் தோரன் கேட்டிருக்காங்க. ஸ்வெட்டர் ஹேட்லாம் ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை புரியலன்னா மறுபடியும் நான் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி தோரன் அவங்களுக்காக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி எந்த சப்ஸ்கிரைபருக்கு என்ன வேணுமோ நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வீடியோஸ் உங்களுக்கு நான் கண்டிப்பாக தருவேங்க. ரொம்ப ஈஸியாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் நான் தருவேன். இதுக்கு தேவை நம்மளுக்கு எந்த கலர்ஸ் இருந்தாலும் பரவாயில்லைங்க. அளவு மட்டும் இருந்தால் போதும். டோர் இது சூப்பராக நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 5 செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபஸ்ட் செயினில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது இந்த ஆணியில் மாட்டுறதுக்காக நம்மளுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 16 செயின் போடுங்க. கவுண்ட் பண்ணி போடுங்க. நான் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஸ்கிப் பண்ணால் வீடியோ புரியவே புரியாது. ஒரு 16 செயின் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் 10வது செயினில் ஒரு பின் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அது வரைக்கும் தான் நம்மளுக்கு ஒரு லென்த்தி வரும். அதுக்கப்புறம் நம்ம லீவ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அந்த செயினுக்குள்ளேயே ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே பண்ணிவிட்டு அப்புறம் டபுள் க்ரோஷே அப்புறம் ட்ரிபிள் க்ரோஷே பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 5 பெட்டல்ஸ் இருக்க மாதிரி பண்ணிக்கோங்க. பாருங்கள், 4வது போடுறேன். 5வது 4 செயின் பண்ணிவிட்டு அந்த லாஸ்ட்டில் குட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணி இதே மாதிரி நம்ம போட்டு வரணும். 3 செயின் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிறது டபுள் க்ரோஷே பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதும் மறுபடியும் டபுள் க்ரோஷே பண்ணிக்கோங்க. இப்போ 2 செயின் போட்டு அந்த ஃபஸ்ட்டில் முடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பக்கம் இருக்க லைனுக்குள்ளே அப்படியே சும்மா ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கொண்டு வாங்க. உள்ளே குத்தி குத்தி எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா நம்மளுக்கு மறுபடியும் செயின் வர்றதுக்கு அந்த லீஃப் தனியாக இருக்கும். அந்த பின் மார்க் பண்ணியிருக்க வரைக்கும் கொண்டு வந்துடுங்க. இப்போ நம்ம செயின் போட ஆரம்பிச்சிடலாம். பின் மார்க் கழட்டி விட்டுக்கோங்க. மறுபடியும் அதே மாதிரி 16 செயின் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஒன்றில் குத்தி எடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 அந்த 10வதில் குத்தி வச்சுக்கோங்க. 11 12 13 14 15 16. இப்போ மறுபடியும் நம்ம லீஃப் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த இடத்துல லீஃப் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்லோவாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. 3 செயின் போட்டு டபுள் டைம் ட்ரிபிள் க்ரோஷே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டபுள் க்ரோஷே பண்ணிக்கோங்க. 3 செயின் பண்ணிவிட்டு அந்த பின் மார்க்கு முன்னாடி இருக்க செயினுக்கு ஃபினிஷ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற லீஃபோட பார்ட் முடிஞ்சிடும். அப்புறம் இப்படி டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணிவிட்டு 1 2 3 செயின் போட்டுக்கோங்க. டபுள் டைம் எடுத்து ட்ரிபிள் க்ரோஷே பண்ணணும் ஒரே இடத்துல. 3 2 1. மறுபடியும் 2 டைம் சுற்றிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற இடத்துல குத்துங்க. 3 2 1. அப்புறம் ஒரு டபுள் க்ரோஷே பண்ணிக்கோங்க. ஒரு செயின் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த லீஃபோட பார்ட்டு முடிஞ்சிருச்சுங்க. ரொம்ப அழகாக வந்திருக்கு அந்த இலை. நம்ம போட்டிருக்க ஆப்போசிட்டில் இருந்து நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இந்த லீஃப் நம்மளுக்கு கிடச்சிருச்சுங்களா? ஆப்போசிட்டில் இந்த மாதிரி குத்தி குத்தி ஸ்லிப் ஸ்டிச் முடித்து எடுத்துடணும். எடுத்து அந்த பின் மார்க் வரைக்கும் கரெக்டாக கொண்டு வரணுங்க.
இப்போ இந்த லாஸ்ட்டில் நம்ம குத்திட்டு அந்த பக்கம் இருக்கிற இடத்துல ஒரு டைம் குத்தி எடுத்துட்டோம்னா அந்த லீஃப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம பின்னை ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இலையும் வந்துடும் நம்மளுக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தனியாக போட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு முடியாது. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த முடிச்சோம் இல்லைங்களா, அந்த பின் மார்க் பண்ணி வச்சுருந்த செயின்குள்ளே விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு எடுத்திங்கன்னா ஒரு செயின் வரும். இப்போ மறுபடியும் 16 செயின் வந்து நம்ம 10 செயின் போட்டதுக்கப்புறம் ஒரு பின் மார்க் பண்ணிக்கோங்க எப்போவுமே. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த 6 செயின் போட்டால் நம்மளுக்கு லீஃப் போடுறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவுண்ட் பண்ணிக்கோங்க. கவுண்ட் பண்ணிவிட்டு 10 செயின் பண்ண பிறகு ஒரு பின் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் 11ஆவதுல இருக்கேன். 12, 13, 14, 15, 16. இப்போது ஃபஸ்ட்டு செயினுக்குள்ளே வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு சிங்கிள் க்ரோஷே பண்ணுங்கள். இப்போ டபுள் க்ரோஷே பண்ணுங்கள் செகண்டில். 3ஆவதுல வந்து ட்ரிபிள் க்ரோஷே பண்ணும். 2 டைம் நூல் எடுத்துகிட்டு 3, 2, 1 அப்படின்னு பண்ணும்போது அந்த லீஃப் வந்து அந்த ஷேப் வந்து அந்த இலைக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். 4ஆவதுலேயும் இந்த மாதிரி வந்து டபுள் டைம் நூல் சுற்றி எடுத்துக்கோங்க. 5ஆவதுல 1, 2, 3 செயின் போட்டு இந்த லாஸ்ட் ஒன்றில் குத்திக்கோங்க. அப்போ இந்த பக்கம் இருக்க பார்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு லீஃப் போடுறது புரிஞ்சிருச்சுன்னா நம்ம அடுத்தது வந்து அந்த தோரணை எப்படி மேக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிச்சிடலாம். நம்ம ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. அதனால தான் உங்களுக்கு புரிகிற அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்மியாக டைம் பண்ண முடியுமோ பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பக்கம் இருக்க லீஃப் போட்டு நம்ம முடிச்சிடலாம். டபுள் க்ரோஷேட் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே பண்ணிக்கோங்க. ஒரு செயின் போட்டு சிங்கிள் க்ரோஷே பண்ணிக்கோங்க. முடிஞ்சு இப்போ இந்த பக்கமாக நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் அப்படின்னா உள்ளே குத்தி எடுக்கிறது. அந்த லைன் ஃபுல்லாக அப்படியே குத்தி எடுத்துகிட்டு வந்துடுங்க. லாஸ்ட்டில் இருக்கிறதுல குத்திக்கோங்க. சென்டரில் குத்திட்டு அந்த பின் மார்க்கை ரிமூவ் பண்ணி விட்டுருங்க எப்போவுமே. ஏன்னா அது உங்களுக்கு போட முடியாது, அதுக்காக தான். இப்போ நம்ம அந்த பின் மார்க் பண்ண இடத்துல இந்த ஸ்டிச்சை வந்து ஜாயின் பண்ணி ஸ்லிப் போட்டு எடுத்துக்கலாம். அந்த டோரோட அகலம் வந்து எனக்கு 24 இன்ச் இருந்துச்சுங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும். நான் ஆல்ரெடி அளந்து பார்த்துட்டு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் அளந்து பார்த்து பண்ணிக்கலாம். 11 லீஃப் வரும். அது 11 லீஃப் வர வரைக்கும் நான் முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு 11 லீஃபு. ஏன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோ காட்டினா கண்டிப்பாக வந்து அது ஃபுல்லாகவும் பார்க்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 11 லீஃப் இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 போட்டுட்டேன். இப்போ மறுபடியும் நம்ம ஒரு 5 செயின் போடணும். 1, 2, 3, 4, 5. இப்போ நம்ம அந்த 10ஆவது இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். எதுனா இந்த ஹோல்டருக்குள்ளே மாட்டுறதுக்காக நம்ம வந்து அந்த ஒரு ரவுண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம அடுத்தது தோரண் தான் வந்து யூஸ் பண்ணணும். தோரணுமே வந்து நீங்கள் 1, 2 பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வந்து அந்த 34க்குள்ளே இருக்கா நமக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து அளந்து பார்த்துக்கலாம். ரொம்ப இழுத்து பார்க்காதீங்க. இழுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியாது. பாருங்கள், அந்த 34 கிட்ட வந்து எனக்கு கரெக்டாக அந்த ரவுண்டு வந்து இருக்குது. ரொம்ப இழுக்காமல் கரெக்டான அளவு வச்சு இது பண்ணுங்கள். இழுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து நிறைய லென்த் இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நம்ம கம்மியாக போட்டுருவோம். ரொம்பவும் இழுத்து பார்க்காம கரெக்டான அளவில் வச்சு பார்த்திங்கன்னா அந்த 34 வந்து நம்மளுக்கு இருக்கணும்.
இப்போ நம்ம அந்த டோரில் மாட்டிருக்கான அந்த ஹோல்டரும் நம்ம சேர்த்து போட்டுட்டோம். அடுத்தது வந்து அதில் ஃப்ளவர்ஸ் வந்து எப்படி அந்த ஃபுல்லாக வந்துட்டு நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்க மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம என்ன கலர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச த்ரெட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த த்ரெட்டு தான் யூஸ் பண்ணணுன்ட்டு இல்லை, ஏதாவது வேஸ்டேஜ் த்ரெட் இருந்தால் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கலர் கலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டபுள் கலராகவும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். நான் டோரில் போட்டப்போ எனக்கு ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்துச்சு. இப்போ நம்ம அந்த ஹோல்டர் பீஸ் விட்டுட்டு அந்த ஃபஸ்ட்டு செயினில் இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து நம்ம சிங்கிள் க்ரோஷே பண்ணிட்டு வரணும். 1 2 3 4 இப்போ 4 பண்ணியிருக்கோங்க. இப்போ நம்ம வந்து வேறு கலர் மாற்றிட்டு இப்போ ஃப்ளவர் வந்து நம்ம அந்த ஹேங்கிங் ஃப்ளவர்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து வேறு கலர் ஒரு டார்க் பர்பிள் மாதிரி ஒரு கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் ஒயிட் மட்டும் மேலே அந்த க்ரீன் லீஃப் வச்சுட்டு ஒயிட் மட்டும் போட்டாலுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு டோருக்கு தகுந்த மாதிரி எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப மிச்சமான நூல் இருக்குது அந்த மாதிரிலாம் இருந்தாக்கா நீங்கள் கண்டிப்பாக அதை வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ நம்ம அதே செயின்குள்ளே உள்ளே விட்டு நல்லா ஸ்ட்ராங்காக எடுத்துக்கலாங்க. ஏன்னா ஹேங் ஆகும் இது, அதனால் எடுத்துகிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே பண்ணிவிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40. இப்போ நான் 40 செயின் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை 50 செயின் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 40 செயின் போட்டிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சஸ் இருக்குது. நம்ம வந்து 6 இன்ச்சு 5 இன்ச்சு அந்த மாதிரி கூட இன்ச்சஸ் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். நம்மளுக்கு த்ரெட் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஹேங் ஆகிறதுக்கு ஒரு 10 இன்ச்சஸாவது இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே வேணுன்னா கூட நம்ம பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். சிங்கிள் க்ரோஷே பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு செயின்லேயே வந்து 4 டைம் சிங்கிள் க்ரோஷே பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த செயினுக்கு போயிடுங்க. அதுலேயும் 4 டைம் சிங்கிள் க்ரோஷே பண்ணுங்கள். 1 2 3 4. அப்புறம் அடுத்தது வந்து அதே மாதிரி ஒரு 4 போட்டுக்கோங்க. நாலு டைம் போட்டேன். அடுத்த செயின் வந்து நம்ம சும்மா ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு குத்தி எடுத்துக்கலாம். எதுக்குன்னா நிறைய வந்து இப்படியே ரோலாக போட்டு வந்தால் நல்லா இருக்காது. அதனால் வந்து நான் ஒரு 4 போட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்லிப்பு ஸ்டிச் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணி எடுத்த மாதிரி எடுத்துடுவேன். 2 செயினுக்கு அந்த மாதிரி எடுத்துடுவேன். எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் இதையே கண்டினியூ பண்ணிட்டு போகணும். நம்ம ஒரு செயினுக்குள்ளே வந்து 4 டைமு இல்லை 4 டைம் எனக்கு அந்த அளவுக்கு த்ரெட் இல்லை, நான் இருக்கிற த்ரெட்டில் பண்ணுறேன்னா 3 டைம் கூட பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே பண்ணால் அந்த அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக வந்து ரோல் ஆகி நம்மளுக்கு கிடைக்காது. அப்போ ஃப்ளவர் பார்க்குறக்கும் நல்லா இருக்காது. இதே வந்து நீங்கள் இந்த லாஸ்ட்டு செயின் வரைக்கும் பண்ணிட்டு வரணும். பாருங்கள், ஒரு 4 டைம் போட்டதுக்கப்புறம் 2 ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணும். அப்போ தான் அந்த டேர்ன் பண்ணும்போது அந்த ஃப்ளவரோட அந்த ஷேப் கிடைக்கும். இல்லை நம்ம அப்படியே போட்டு வந்தோம்னா ஃபுல்லாக வந்து வெறும் ஸ்ப்ரிங் மாதிரியே இருக்கும், அந்த ஃப்ளவர் மாதிரி ஷேப் கிடைக்காது. அதனால் ஒரு 2 செயின் மட்டும் நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கிறேன். அப்புறம் 4 செயினில் வந்து இந்த மாதிரி அதையே கண்டினியூ பண்ணிட்டு வரேன். இது ஏன் நான் ஸ்பீடாக காமிச்சிருக்கேன்னா அது சேம் ப்ரொசீஜர் தான் நம்ம பண்ணுறோம். உங்களுக்கு எவ்வளோ வீடியோ கம்மியாக பண்ண முடியும் டைமுங்கிறத தான் நான் பார்க்குறேன். பாருங்கள், அதே ப்ரொசீஜர்லாம் பண்ணிக்கோங்க. நல்ல ஸ்ப்ரிங் மாதிரி வந்துடும்.
அடுத்த ஃப்ளவர் நம்ம போடும்போது இதை விட கொஞ்சம் ஸ்மால் சைஸ் போட்டுக்கலாம். இல்லை வந்து ஈவனாக வேணுங்கிறவங்க இதே சைஸ் பண்ணிட்டு வரலாம். கொஞ்சம் ஸ்மால் அதுக்கப்புறம் அது அந்த பக்கம் இருக்க சைடும் இதே மாதிரி வந்தால் ரொம்பவே அழகாக இருக்கும். அதனால வந்துட்டு நான் அடுத்தது வந்து இதை விட கொஞ்சம் கம்மி பண்ணி காட்டுறேன், அதுவும் பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் தான், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிடும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் கண்டிப்பாக புரியவே புரியாது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் டைம் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணி தான் நான் காட்டுறேன். அப்படின்னா அதே மாதிரி இன்னொரு சப்ஸ்கிரைபர் ஸ்வெட்டர் வீடியோ கேட்டிருக்காங்கங்க. அவங்களுக்கான வீடியோவும் வந்து அப்லோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோ மேபி அதாக கூட இருக்கலாம். நீங்கள் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில் பட்டனும் அமுத்திக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு அந்த ஸ்ப்ரிங் ஃப்ளவர் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். லாஸ்ட்டில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. பாருங்கள், ஸ்ப்ரிங் வந்து ரொம்ப அழகாக வந்துருச்சு ஃப்ளவர். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம வயலட் கலர் த்ரெட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு முடிச்சுக்கலாங்க. கொஞ்சம் நூல் விட்டே எடுங்க, அப்போ தான் பின்னிட்டு வரும்போது அது உருவி போகாது. அதுக்கப்புறம் ஒரு 3 டைம் வந்து நீங்கள் சிங்கிள் க்ரோஷே 3 செயினில் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் அந்த செயினில் வந்து வேறு கலர் நான் மாற்றிக்கிறேன். நம்ம 3 தான் பண்ணணுன்ட்டு இல்லை, 4, 5 அந்த மாதிரி எவ்வளோ கேப் வேணாலும் நம்ம விட்டுக்கலாம். அது வந்து நம்ம சாய்ஸ் தான். நான் கொஞ்சம் வந்து பக்கம் இருக்க மாதிரியும் தூரம் இருக்க மாதிரியும் அப்படி மாற்றி மாற்றி பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைட் லெமன் எல்லோ எடுத்திருக்கேன் கலரு. இது நல்லா ஜாயின் பண்ணி அந்த க்ரீனில் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 30 செயின் இருக்க மாதிரி போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு போட்டது வந்து 40 செயின் போட்டிருந்தேன். இப்போ நான் 30 செயின் இருக்க மாதிரி போட்டுட்டேங்க. போட்டுட்டு அதே ப்ரொசீஜர்லலாம் ஒரு செயினுக்குள்ளே 4 டைம் சிங்கிள் க்ரோஷே பண்ணிக்கணும். அந்த மாதிரி 4 டைம் 4 செயினுக்குள்ளே சிங்கிள் க்ரோஷே பண்ணிக்கணும். பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு செயினுக்குள்ளே வந்து சிங்கிளாக விட்டு எடுத்துனா முடிச்சுட்டா அந்த அப்படியே சுருளாக வர்றது வந்து நல்ல ஸ்ட்ரக்சராக வரும். அதுக்காக தான் நான் அப்படி சொல்கிறேன். இது ஏன் ஸ்பீடாக காட்டுறேன்னு உங்களுக்கு மறுபடியும் புரியும். இந்த வீடியோவும் உங்களுக்கு ஃபுல்லாக பார்க்க முடியாது, எனக்கும் தெரியும்ல. நம்மளும் ஒரு வீடியோ பார்க்குறதானா ஃபுல்லாக பார்க்க மாட்டோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு டைம் கம்மி பண்ணுறது தான் என்னோட ஒரு தாட்டே, வேறு ஒன்றும் இல்லைங்க. பர்பிள் எப்படி போட்டோமோ அதே இது தான் இந்த இதுக்கும் போடுறோம். ஆனால் வந்து லென்த் மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கோம், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து எல்லோவை வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபினிஷ் பண்ணி எடுக்கும் போது கொஞ்சம் த்ரெட்டு விட்டு எடுங்க, அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஸ்டிச் வந்து உருவி வராமல் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த க்ரீன் கலரில் இது பண்ணிவிட்டு நல்லா இழுத்துட்டு ஒரு 4 ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். நாலு போட்டாச்சு. நம்ம அந்த லீஃபை வந்து மேல் பக்கம் அப்படி இழுத்து விட்டுட்டு அடுத்த இதில் 5, 6, 7, 8 போட்டிருக்கேங்க. 8 போட்டிருக்கேன். இப்போ நான் வேறு கலர் மாற்றுறேன். இல்லை உங்களுக்கு ஜாஸ்தியாக வந்து அந்த ஸ்டிச்சஸ் ஸ்பேஸ் விடுனாலும் விட்டுக்கலாம், சரிங்களா? நம்ம வந்து ஒன்று மேலே ஒன்று கீழே இருக்கும்போது வந்துட்டு பார்க்குறதுக்கு அந்த ஸ்ப்ரிங் வந்து அழகாக இருக்கும். அதனால தான் நம்ம இப்படி பண்ணுறோம். நான் இதில் வந்து அதே மாதிரி சேம் வந்து இப்போ இதில் வந்து 30 போட்டிருக்கேன்னா நான் ஒரு 25ஓட வந்து நான் பிங்க் கலர் போட்டுக்கிறேன். இப்போ சேம் ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு ஃப்ளவருக்கு என்ன பண்ணமோ ஒரு ஸ்டிச்சஸ்குள்ளே வந்துட்டு 4 டைம் சிங்கிள் க்ரோஷே பண்ணிக்கணும். அந்த மாதிரி 4 டைம் 4 செயின்லேயும் பண்ணதுக்கப்புறம் இதுவும் அதே மாதிரி நம்ம சேமாக போட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் த்ரெட்டு விட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு 4, 8 அந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு நம்ம அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே சேம் ப்ரொசீஜரில் அந்த பிங்க் முடிச்சுட்டு நம்ம அந்த க்ரீனில் மாற்றிட்டு ஒரு 4 ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம வேறு கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை விட கொஞ்சம் கம்மியாக வந்து செயின் பண்ணிக்கிறேங்க. 25 எடுத்து இப்போ நான் 20 வந்து செயின் பண்ணிக்கிறேன். அதே பிங்க் கலர் தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி சேம் ப்ரொசீஜராக நம்ம பண்ணிட்டு வந்துடலாம்.
இப்போ நம்ம 20 எடுக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து 4 நாளில் வந்துட்டு 4 நாளாக போட்டு வந்தோம். இப்போ 3 செயினில் 4 நாள் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா நம்மளுக்கு ஸ்பேஸ் கம்மியாயிட்டே வருது இல்லையா? அதனால் 3 டைம் 4 4 சிங்கிள் க்ரோஷே எடுத்துகிட்டு ஒரு செயினுக்குள்ளே ஒரு சிங்கிள் க்ரோஷே எடுத்து அடுத்தது அப்படியே போங்க. பாருங்கள், முடிச்சு எடுத்துட்டோம். இப்போ அந்த பிங்க் முடிச்சிட்டோம். நம்ம முடித்ததுக்கப்புறம் 1 2 3 இப்போ அந்த லாஸ்ட்டாக நம்ம ஜாயின் பண்ண அந்த வயலட் த்ரெட்டே மறுபடியும் ஜாயின் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ 20 எடுத்துக்கலாம். 20 எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணி போட்டோமோ அந்த மாதிரியே ஃப்ளவர் போட்டு முடிச்சுட்டு ஒரு 5 6 கேப் இருக்க மாதிரி பண்ணிவிட்டு மறுபடியும் அதே வயலட்டில் 20 போட்டு நம்ம 2 டைம் பண்ணிக்கலாம் வயலட் கலர்லேயே. இப்போ அந்த க்ரீன் ஜாயின் பண்ணிவிட்டு 1 2 3 4 5 6 இப்போ 6 இது பண்ணிவிட்டு அந்த லைட் எல்லோ இருந்துச்சு இல்லைங்களா, அந்த கலர் நான் ஜாயின் பண்ணுறேன். கலர்லாம் உங்கள் சாய்ஸ் தான், ஸ்பேஸும் உங்கள் சாய்ஸ் தான். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 போட்டுட்டு நம்ம அந்த வயலட்டை விட கம்மி பண்ணியிருக்கோம், ஒரு 5 கம்மி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து 3 செயினுக்குள்ளே வந்து 4 டைம் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடணும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த எல்லோவும் முடிச்சு எடுத்துடணும். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன மாதிரி ஃப்ளவர் மேக் பண்ணுமோ அதே மெத்தேடு தான், அதனால தான் கொஞ்சம் ஸ்பீடாக காமிச்சிருக்கேன். எல்லாம் முடிச்சுட்டு 4 டைம் வந்து சிங்கிள் க்ரோஷே பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம வந்து பிங்க் எடுத்துக்கலாம். பிங்க் வந்து நான் மறுபடியும் வந்து அதே 20க்கு நான் கொண்டு வரேன். எல்லோ வந்து 15 தான் போட்டேன், ஆனால் பிங்க் வந்து நான் மறுபடியும் 20க்கு கொண்டு வரேன். கொஞ்சம் மேலே கீழே இருக்க மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இதே மாதிரி இந்த ஒரு ஃப்ளவரும் நம்ம முடிச்சு எடுத்துடலாம். முடிச்சதுக்கப்புறம் ஒரு 4 டைம் வந்து சிங்கிள் க்ரோஷே பண்ணிக்கலாம். நாலு சிங்கிள் க்ரோஷே பண்ண பிறகு நான் மறுபடியும் அதே மாதிரி பிங்க் கலர் எடுத்திருக்கேன். 20 செயின் போட்டு அந்த ஃப்ளவர் பண்ணிவிட்டு முடிச்சிடலாம். முடிச்சாச்சு. நம்ம ரெட் கலர் எடுக்கலாம் அடுத்தது. அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இங்கே போட்டு வரணும், இந்த சிங்கிள் க்ரோஷே பண்ணிட்டு வரணும் க்ரீன் கலரில். 1 2 3 4 5 6 7 8 9 10 பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன் இவ்வளோ கேப்னால் இது சென்டர் ஸ்பேஸ் வர்றதுனால நான் கேப் போட்டிருக்கேன். இதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் அந்த பக்கம் பண்ணிட்டு வரணும். அப்போ உங்களுக்கு ஈஸி மெத்தடில் முடிஞ்சிடும். நான் இந்த சைடு பண்ணது மட்டும் தான் காட்டிருக்கேன். இதே ப்ரொசீஜர் வந்து நீங்கள் அந்த பக்கம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாயிரும். இப்போ நான் வந்துட்டு இது 15 தான் நான் வந்து இது ரெட் கலரில் போடுறேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் குட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். 15 பண்ணியிருக்கேன். 15 செயின் பண்ணி ஒரு ஃப்ளவர் மேக் பண்ணிட்டேன். மறுபடியும் அதுக்குள்ளேயே விட்டு 15 டைம் நம்ம செயின் எடுத்துகிட்டு வரலாம். இப்போ அதுக்குள்ளேருந்தே 15 டைம் செயின் எடுத்துகிட்டு வரலாம். வேறு பக்கம்லாம் நம்ம போகலை. ஒரு 2 ஃப்ளவர் இருக்க மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அந்த இடத்துல சென்டர்னால கொஞ்சம் பஞ்சியாக இருக்க மாதிரி நம்ம பண்ணுறதுக்காக நான் 2 டைம் ஃப்ளவர் பண்ணியிருக்கேன். இந்த இது
ரெட்டு முடிச்சோடனே நம்ம வந்து க்ரீன் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு 10 சிங்கிள் க்ரோஷே பண்ணிவிட்டு நம்ம ரிவர்ஸாக போகணும். அப்படின்னா பிங்க் வரைக்கும் முடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அது வந்து ரிவர்ஸாக போகணும். பிங்க்கில் 20 செயின் போட்டு ஒரு ஃப்ளவர் போட்டு மறுபடியும் 5 சிங்கிள் க்ரோஷே பண்ணோம்ல, அதே மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே போயிட்டு கடைசியில் வந்து வயலட் வர வரைக்கும் போடணும். வயலட் முடித்ததுக்கப்புறம் ஒரு 5 செயின் வந்து இருக்கும். அந்த 5 செயினில் சிங்கிள் க்ரோஷே பண்ணி லாஸ்ட் அந்த ஹோல்டருக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா நாட் போட்டு. அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. என்ன சப்ஸ்கிரைபர், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லி இதை போட்டு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்கு என்ன க்ரோஷேயில் என்ன டிசைன்ஸ் வேணுமோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை என்னால் முடிஞ்சால் அப்லோட் பண்ணுவேன். முடிஞ்சால் இல்லை, முடியும், நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா எல்லாத்துக்கும் நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும். ஸ்டே டியூன். எல்லோரும் ஹாப்பியாக பத்திரமா இருங்க. தேங்க்யூ.